புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணனை வீட்டில் வைத்து வழிபடலாமா? புல்லாங்குழல் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருபவர் கிருஷ்ணர்தான். எனவே வீட்டில் புல்லாங்குழல் வைத்திருப்பது நல்லதா மற்றும் புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணரை வீட்டில் வைக்கலாமா போன்ற சந்தேகங்கள் பலருக்கும் உண்டு. இந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இப்பதிவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். கண்ணனின் கையில் உள்ள புல்லாங்குழல் தேவகானம் இசைக்கக்கூடிய வேங்குழல். இந்த குழலை இசைத்து அதிலிருந்து வெளிவரும் தெய்வீக இசையால் கோகுலத்தில் உள்ள பசுக்கள் முதல் கோபியர்கள் வரை கட்டி வைத்தார் கண்ணன். விஷத்தை கக்கும் காளிங்கன் என்ற பாம்பினையும் இந்த குழலை இசைத்துதான் கண்ணன் வசப்படுத்தினான். இதிலிருந்து வெளிவரும் இசை மனதில் உள்ள கஷ்டங்களை இல்லாமல் செய்துவிடும். புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும். இதற்கு காரணம் அந்த புல்லாங்குழல் மூங்கில் கொண்டு செய்யப்படுவதுதான். குடும்ப ஒற்றுமையை வலிமையாக்கும் மற்றும் வீட்டில் அமைதியான சூழல் உருவாகும் என்று நம்பப்படுகின்றது. கிருஷ்ண பகவானின் கையில் இந்த இசைக்கருவி இருப்பதனால் இது ஒரு புனிதமான பொருளாகவே கருதப்படுகிறது. முக்கியமாக வீட்டில் புல்லாங்குழல் வைத்திருப்போரிடம் அன்பும் காதலும் அதிகரிக்கும். புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணரை வீட்டில் வைத்தால் வீட்டில் உள்ள செல்வம் அனைத்தையும் கிருஷ்ணர் ஊதி விடுவார் என்ற நம்பிக்கை பலரிடம் உண்டு. ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை. கிருஷ்ணரின் இணை பிரியாத அம்சம்தான் புல்லாங்குழல். எனவே எவ்வித அச்சமும் இன்றி புல்லாங்குழல் வைத்திருக்கும் கிருஷ்ணரை வீட்டில் வைத்து வழிபடலாம்.